புதுயுக உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு திரைப்படத்தின் ஒரு முன்னோட்டம் திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சில திரைப்படங்கள் வெளியாக முன்பே பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கும். ஆனால் சில திரைப்படங்கள் எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் வந்து பார்த்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும், அட இப்படி ஒரு படம் வந்திருக்குதா என்று சொல்லி எங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய படம். ஆனால் இது குறிப்பாக நான் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன ஆச்சரியம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈழத்து சினிமாவில் அண்மை காலங்களாக சில படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அண்மைக்கால அதிகமாக அதிலையும் குறிப்பாக இந்த படம் என்ன மிகவும் பாதிக்க மிகவும் ரசிக்க வைக்க ஒரு படம் என்று சொல்லலாம். அந்த ஆச்சரியப்படுத்திய படங்கள்ல இது முதலாவது இடத்தை பிடிச்ச ஒரு படம். இந்த படத்தை பார்க்க ஆரம்பம் முதல் இறுதி வரை எந்த இடத்திலும் தடுமாற்றம் இல்லை. மிக இயல்பாக நகர்ந்தது அந்த கதையோட்டம். அந்த கதையோட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த நடிகர்களுடைய நடிப்பு, அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு கதை. நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஈழ சினிமாண்டைக்குள்ள தென்னிந்திய சினிமாவுக்கு அடுத்ததாக அல்லது அதுக்கு பிறகுதான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், நான் உட்பட எல்லாருமே. ஆனால் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்தை உங்கள்கிட்ட மாற்றுவீங்க. ஆனால் எங்கள்கிட்டையும் நல்ல படங்கள் இருக்குது, நல்ல இயக்குநர்கள் இருக்குது என்ற ஒரு எண்ணம் வரும். அப்படி ஒரு படம் தான் இந்த பொம்மலாட்டம். உங்களோட வயசுல நான் பாத்ரூமுக்கே தனியே போக மாட்டேன். நீங்க என்ன ரோட்ல வந்து நிக்கிறீங்க என்ன? இன்றைக்கு அந்த பொம்மலாட்டம் திரைப்படம் ராஜா திரையரங்கு, ஜாழ் நகரில் இருக்கக்கூடிய ராஜா திரையரங்கில் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் அந்த படத்தின் திரைக்கதை. இந்த திரைக்கதையை இப்படி ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போகலாமா? அதுவும் சீட்டின் நுனி வரைக்கும் ஆக்களை நகர்த்தி படம் தொடங்கினதுல இருந்து முடியும் வரைக்கும், ஏன் இடைவேளை வரைக்கும் ஏன்டா இடைவேளை வந்தது என்ற மாதிரி உணர வைக்கிற அளவுக்கு விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கிறார் இயக்குனர் சசி. உண்மையில் மிக ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் நம்ம போயிருக்க அதை பார்க்கணும். இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய கதாபாத்திரங்களை அப்படியே முழுமையாக அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். நாங்கள் அன்றாடம் காண்கின்ற ஒரு சந்திக்கின்ற அந்த மனிதர்களை அப்படியே கண்முன்னே கொண்டு வந்து அந்த திரைக்கதையை ஓட வச்சிருக்கு. இந்த படத்தை பார்க்க ஒன்று மட்டும் விளங்கிச்சு, இயக்குனர் நல்லாவே கஷ்டப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த படத்தை தொடங்கி நடத்தி இடைவெளிகள் மிகப்பெரிய கஷ்டத்தில் மத்தியில் இந்த படம் வெளிவந்ததை நான் அவையோட கதை கேட்க உணர்ந்து கொண்டேன். மிக அற்புதம். அந்த அந்த கடின உழைப்புக்கு இன்றைக்கு அவருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கும். ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈழ சினிமாவுக்கு இந்த திரைப்படங்கள் தியேட்டர்களில் இப்போ கிடைக்கிறது. அந்த தியேட்டர்களில் அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்குது. ஆனால் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஆக்கள்லாம் இருப்பினும் அந்த படங்களை. ஆனால் இன்றைக்கு முழுமையாக சீட் எல்லாமே ஃபுல் ஆகிட்டு அது பிறகும் அங்கே வந்து நின்றாக்கள் அடுத்த ஷோப்பை கேட்டுக்கொண்டுன்றதையும் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் நான் இப்போ சொல்லுவேன் என்னென்னு சொன்னால், அந்த படம் பார்த்துட்டு வெளியில் போகிறாக்கள் சொல்கிற தகவலை வச்சுக்கொண்டு இந்த படம் இன்னும் தொடர்ந்து ஓடணும், ஓட போகுது, ஓடும், நாங்கள் ஓட வைக்கணும். ஏனென்று சொன்னால் அந்த உழைப்பு அப்படி. அவர்கள் அந்த நடிகர்களாகட்டும் இயக்குனராகட்டும் அந்த படத்தோடு தொடர்புபட்ட அனைத்து வேலைப்பாடுகளுக்கும் அங்கே பயன்படுத்தப்பட்ட கலைஞர்கள் தங்களுடைய உழைப்பை அப்படியே பிழிஞ்சு கொடுத்துருக்கிறார்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போயிருக்கா பார்க்கணும். எங்களுடைய கலைஞர்களை நீங்கள் வளர்க்கணும். இந்த தென்னிந்திய சினிமா படங்கள் மாதிரியே எங்களுடைய கதையை மிகவும் உணர்வுபூர்வமாக விறுவிறுப்பாக எந்த இடத்துலையும் ஒரு சலிப்பு இல்லாமல் கொண்டு போகிற ஒரு படமாக இந்த படம் இருக்குது. இயக்குனற்ற உழைப்பு ஒவ்வொரு காட்சியிலையும் தெரியுது. நல்ல கதையை சினிமா மொழியில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் முழு படத்திலையும் அப்படியே முழு காட்சியிலையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவு, அதே மாதிரி பின்னணி இசை, இந்த கதையின்ற அந்த போக்கை அந்த இசையும் அந்த ஸ்க்ரீன் பிளே எங்கட அந்த உணர்வுகளை உணர்ச்சி வசப்படுத்தி கொண்டு போகிறத காணக்கூடியதாக இருக்குது. பலர் அழுததை கூட காணக்கூடியதாக இருக்குது. சில காட்சிகளில் சிலர் அழுததையும் காணக்கூடியதாக இருந்தது. இந்த விமர்சனத்தோடு இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், மக்கள், அந்த படத்தை பார்த்த மக்கள் எல்லார்கிட்டையும் நாங்கள் கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். அவையின் கருத்துக்களையும் பாருங்கள். நான் அங்கே படம் பார்த்த உடனே எனக்கு தோன்றினது, இந்த படம் கட்டாயம் நாங்கள் வெளியில் கொண்டு வரணும், மற்றாக்களுக்கும் இந்த படத்தை பார்க்க சொல்லணும். ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு அற்புதமான ஒரு காவியம், அற்புதமான ஒரு படைப்பு. நீங்கள் ஒரு நல்ல சினிமாவை விரும்புகிற நீங்கள் என்று சொன்னால்
கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குறத தவற விடாதீங்க. யாழ்ப்பாணம் நகரில் இருக்கக்கூடிய ராஜா தியேட்டரில் இந்த படம் ஓடிக்கொண்டிருக்குது. கண்டிப்பாக நாங்கள் போகணும். கட்டாயம் நாங்கள் அதை பார்த்து அந்த கலைஞர்களை நீங்களும் வாழ்த்தோணும். ஒன்றை மட்டும் சொல்லிலும், அதில் நடித்த சில நடிகர்கள், குழந்தை கதாபாத்திரமாக நடித்தவர்களாகட்டும், அந்த இயக்குனர் ஈழ சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக வருவார்கள் என்றதில் எந்த மாற்றமும் இல்லை. ஈழ சினிமான்ற வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக இந்த படத்தினுடைய இயக்குனர் சசியும் இருப்பார் என்றதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே வேளை அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அபி என்ற ஒரு பேரில் அந்த பிள்ளை நடிச்சிருந்துச்சு. உண்மையிலேயே பல திரைப்படங்களில் நடித்த அனுபவம் உள்ள ஒரு ஆளாக இருப்பாவோன்னு யோசிச்சேன். அப்படி ஒரு சின்ன பிள்ளை தான், அப்படி ஒரு அனுபவம் இருக்கிற ஒரு ஆளாக இருக்குமோ, சின்ன குழந்தையிலேருந்து நடிச்சிருக்குமோன்ற அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு ஏனென்று கேட்டால் அப்படி ஒரு உயிரோட்டமான ஒரு நடிப்பு அந்த பிள்ளை மட்டுமில்லை, எல்லாருமே தங்களுடைய கதாபாத்திரங்கள் நல்லா செய்திருந்தார்கள். இந்த படத்தில் நடித்த பலர் ஈழ சினிமாவில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக, தவிர்க்க முடியாத நடிகைகளாக வருவார்கள் என்றதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. என்னுடைய மதிப்பீடு 10க்கு 9 என்ற மதிப்பீடு என்னால் கொடுக்க இயலும். ஏனென்று கேட்டால் அப்படி ஒரு கதை, அப்படி ஒரு நடிப்பு, அப்படி ஒரு இசை, அப்படி எல்லாமே அப்படி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் பொம்மலாட்டம். ஆமா, படம் நல்லவா? நல்லா இருக்கா? அப்படி இருக்கு. என்ன மாதிரி நல்லா இருக்கு படம்? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லுங்க. நல்லா செய்திருக்காங்க. டீமுக்கு நல்ல டீம். படம் எப்படி இருக்காமா? நல்லா இருக்கு. அப்படியா? அக்கா சொல்லுங்க, படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி படம்? நல்ல படம். அண்ணா சொல்லுங்க, படம் எப்படி? நல்லா இருக்கு. சசிரஞ்சோ தனியா போராடி படி அருமையான படம் வந்து வேற கலங்க பார்த்தது இல்லை. படம் நல்லா இருந்துச்சு. திரையரங்கில் உள்ள மக்களை பார்க்க உங்களோட இது எப்படி இருக்கு? நீங்க இந்த காட்சி பார்த்தனீங்களா? எப்படி உணர்ந்தீங்க? நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சப்போர்ட் கிடைக்கும் எதிர்பார்க்கிறேன். கஷ்டப்பட்டு தான் செஞ்சது. சப்போர்ட் கிடைக்குவாங்க, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை விட அடுத்தடுத்து இந்த உண்மையிலே நானும் நிறைய ஈழ சினிமாக்கள் வந்து பார்த்துருக்கிறேன், அவங்க படைப்புகளை பார்த்துருக்கிறேன். இவ்வளவு ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு இருந்து கத்தி அப்படி ஒரு உற்சாகமான ஒரு இதை பார்த்தது இல்லை. அந்த அந்த நேரம் உங்களோட உணர்வுகள் எப்படி இருந்துச்சு? நீங்க நிறைய காலம் கஷ்டப்பட்டுக்கிறீங்க, அதோட ஒப்பிட்டு பார்க்க எப்படி ஃபீல் ஆயிடுச்சு? கண்டிப்பா கண்டிப்பா அந்த மக்கள் உங்களை அந்த இடத்துல வைப்பினம் தென்னிந்திய சினிமாவுக்கு கொடுக்குற நடிகர்களை பார்க்குற ஆர்வம் மாதிரி இங்கே உங்களோட படத்தில் நடிச்சாக்களுக்கு ஒரு ஆர்வத்தோட மக்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நல்ல அருமையான படைப்பு. இன்னும் நீங்கள் அதை போல சிறந்த படைப்புகளை வழங்கணும். இந்த படம் இன்னும் வெற்றி பெறும் என்றதை நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நன்றி நன்றி. இந்த படம் எவ்வளோ காலமாக நீங்கள் 3 வருஷத்துக்கு முதல்ல நடிச்சுக்கிறீங்க அப்படித்தானே? அது முதல் நடிக்க எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலிங் உங்களுக்கு? ஈஸியா போயிட்டு இப்போ இந்த படம் வெளியாகி நீங்களும் வந்து மக்களோட சேர்ந்திருந்த அந்த படத்தை பார்த்தீங்க. அந்த நேரம் எப்படி உங்களுக்கு அந்த உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு? எப்படி மக்கள் வெளியில வரைக்குள்ள என்ன மாதிரி அது
எதிர்பார்த்தீங்களா அப்படியான நீங்க எதிர்பார்த்த விட கூட நடந்திருக்கு. நானும் பந்தல தேடி கொண்டு வந்தேன். கதாநாயகி எங்க 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 அப்படி கனவேறிட்ட கேட்டுக்கொண்டு தான் வந்தது. எப்படி இந்த இதுக்குள்ள வந்தீங்க? யார் ஆர்வம் மாற்ற சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்து செலெக்ஷனே இல்லாம இயக்குனர் அப்படி உங்களோட வடிவமைச்சிருக்கிறார் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி, உங்களுடைய எண்ணம் அல்லது இந்த துறையில் நீங்கள் மேலும் மொழிரோணும் பெரிய முக்கியமாக அடையணும் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் ஒரு ஈழ சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளா வருவீர்கள் என்ற நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். நன்றி. படத்துல ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்குது? இந்த படம் வந்து நான் நடிக்க 14 வயசு அப்ப செய்வனா இல்லையான்னு கூட டேரக்டர்லாம் தெரியாது. இந்த ஆளுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வச்சு அவர் என்ன நடிக்க படம் வெளியாகி அந்த தியேட்டர்ல நீங்களும் வந்து பார்க்க அந்த உணர்வு எப்படி இருந்தது? மக்கள் வரவேற்பு எப்படி இருந்தது? இந்த படம் ஃபுல்லா தெரியாது, நடிச்ச படம் தான் தெரியும். படம் பார்க்க படத்தின் அவுட்புட் வந்து வீட்டுல வந்து அதோட இங்க வந்து பார்த்தா மேனேஜர் கொஞ்சம் பேர் எங்களை படத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்க சப்போர்ட் இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அதை தாண்டி தெரியாத போகலாம் நிறைய பேர் அந்த சின்ன கஷ்டத்துக்கு நினைவு